புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகையான பி சரோஜா தேவி தனது 87வது வயதில் இன்று மரணமடைந்தார். சரோஜா தேவி அபிநய சரஸ்வதி மற்றும் கன்னடத்து பைங்கிலி என்று அன்பாக அழைக்கப்பட்டார். மகாகவி காளிதாசா முதல் நாடோடி மன்னன் வரை என கன்னடம், தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சரோஜா தேவியின் திரைப்பயணம் 1955ஆம் ஆண்டு அவரது 17வது வயதில் கன்னட திரைப்படமான மகாகவி காளிதாசாவிலிருந்து தொடங்கியது. 1958ஆம் ஆண்டு புகழ்பெற்ற தமிழ் படமான நாடோடி மன்னனில் எம்ஜிஆருடன் நடித்தது சரோஜா தேவியை நாடு தழுவிய புகழுக்கு அழைத்துச் சென்றது. நாடோடி மன்னனின் மிகப்பெரிய வெற்றி அவரை ஒரு முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்தியது. விரைவில் அவர் தென்னிந்திய மொழி படங்களில் தேடப்படும் நட்சத்திரமாக ஆனார். சரோஜா தேவி பாலிவுட் திரைப்படங்களிலும் ஒரு பிஸியான நடிகையாக மாறினார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், என்.டி. ராமாராவ், ராஜ்குமார் மற்றும் ஷம்மி கபூர் போன்ற திரைப்பட ஜாம்பவான்களுடன் பணியாற்றியுள்ளார் சரோஜா தேவி. சினிமாவுக்கான சரோஜா தேவியின் பங்களிப்பு ஏராளம். அதற்காக அவருக்கு 1969இல் பத்மஸ்ரீ விருதும் 1992இல் பத்ம பூஷன் விருதும் அளித்து இந்திய அரசு கௌரவித்தது. தமிழ்நாட்டின் கலைமாமணி விருதையும் பெங்களூரு பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றுள்ள சரோஜா தேவி அவரது திரைப்பட பணிகளுக்கு அப்பால் கன்னட சலஞ்சித்ரா சங்கத்தின் துணைத் தலைவராகவும் 53வது தேசிய திரைப்பட விருதுகளுக்கான நடுவர் குழுவின் தலைவராகவும் பணியாற்றி இந்திய சினிமாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார். கன்னட சினிமாவின் பெண் சூப்பர் ஸ்டார் எனவும் அழைக்கப்படும் சரோஜா தேவி 1955ஆம் ஆண்டு வெளியான மகாகவி காளிதாசா என்ற கன்னட படத்தின் மூலம் பெரிய சினிமா வாய்ப்பை பெற்றார். 1957ஆம் ஆண்டு பாண்டுரங்க மகாத்யம் படத்தின் மூலம் தெலுங்கு சினிமாவிலும் அறிமுகமானார். 1955 தொடங்கி 1984 வரை 29 ஆண்டுகளில் 161க்கும் மேற்பட்ட படங்களில் தொடர்ந்து கதாநாயகியாக நடித்த ஒரே இந்திய நடிகை சரோஜா தேவி ஆவார். வயது மூப்பினால் நோய்வாய்ப்பட்டிருந்த சரோஜா தேவி மருத்துவமனையில் இன்று இயற்கை எய்தினார். தென்னிந்திய சினிமா சகாப்தம் ஒன்று இன்று முடிந்து போனது.